பெரிய வலையா இருக்குது. எவ்வளோ கிளிசல்னு இருக்கும் இதில். கல் பிடிச்சா பிஞ்சு அவ்வளோதான், வேறு காரணம்லாம் கிடையாது. எவ்வளோ தூரத்தில் பிஞ்சிருந்தாலும் தைக்கத்தான் வேணும்ண்ணா. எல்லாரையும் நட்டம் 2000 ரூபா. இப்போ இன்னைக்கா இல்லை சொல்கிறேன். வந்து போட்டு போய் எடுத்துகிட்டு போய் பார்க்கறதுக்கு 10 கடை போனோம்னா 2 கடை பிடிக்கலாம். கருப்புண்ணா கூட்டமாக வரமுடியா வேணும். ஆமாம். இப்போ சாயந்தரத்தில் பிடிச்சிட்டு வந்தாலும் வாங்க ஆள் இருக்குமாண்ணே? கம்பெனியில் வாங்கிடுவா. இந்த வெள்ளத்தில் இப்போ எத்தனை பேர் போவியா? 8 பேர் போகிறோம். 8 பேர். எல்லாருக்கும் வணக்கம். மீன்களை கழிச்ச சூட வலையில் உள்ள கிளிசல்களை சரி செய்கிறாங்க. அதைத்தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மீன்பிடி தொழிலில் பராமரிப்பும் சேதாரமும் ரொம்பவே அதிகங்க. ஆமாம், சூடைக்காக விட்ட வலைகள் பாறைகளில் பட்டு கிளியும் போது அதை நம்ம திரும்ப பராமரித்து தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு வலையும் 2 லட்சம் கூடுதலாகவே சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம எவ்வளவு சூட மீன்களை பிடிச்சிட்டு வந்தாலும் சூட மீன்கள் பெரிய அளவில் விலை போகிறது கிடையாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்படுற கிளிசல்களை இந்த மாதிரி சரி செஞ்சு அதை தச்சு தாங்க அடுத்தடுத்து வலையை விட்டு அந்த வலையை கண்டினியூ பண்ணிருக்காங்க. அதுவுமே அந்த வலை 1 வருட காலத்துக்கு தான் வரும்னு சொல்கிறாங்க. சூட மீன் விலைக்கு குறைஞ்சபட்சம் 5 பேராவது தராத்தில் போயாகணுங்க. அப்படி போகும்போது சூட மீனோட நடமாட்டம் இருந்தால் மட்டும்தான் வலைகளை வீசுவாங்க. நடமாட்டம் இல்லாத பட்சத்துக்கு எம்டியாக தாங்க திரும்பி வரணும். எம்டியாக திரும்பி வரும்போது அவங்களுக்கு நஷ்டம்தான். இருந்தாலும் என்ன செய்கிறது, கடலுக்கு போய் தானங்க ஆகணும். அப்படி சூட மீன் வலை போட்டு வந்தாங்கன்னா இங்கே வலை கழிக்க குறைஞ்சது 7லேருந்து 9 பேரே தேவைப்படுவாங்க. எதனால அந்து போகுது இந்த மாதிரி வலை? நல்லா இருந்துச்சு. ஏண்ணா சொல்லுங்கண்ணா, ஒரு 4 பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளோதானே. கல்லில் பெய்யறதா அண்ணா? கல்லில் பெய்யறதா? கல்லில் பெய்யறதுண்ணா. இவ்வளோ பெரிய வலையா இருக்குது. எவ்வளோ கிளிசல்னு இருக்கும் இதில். கல் பிடிச்சா பிஞ்சு அவ்வளோதான், வேறு காரணம்லாம் கிடையாது. எவ்வளோ தூரத்தில் பிஞ்சிருந்தாலும் தைக்கத்தான் வேணும்ண்ணா. தைக்காம விட்டால் இதில் மீனை மிஸ் ஆகி போயிருமாண்ணே? ஆமாம், போயிருந்தோம் ஓட்டோலையே. இது என்ன வலை? சூட வலை. சூட வலையா? வளைச்ச வலை. சாவி கொடுக்கணுமா? சாவி நான் கொடுக்குறேன். குரு காய்ட்டு போனேன். இந்த வலை சூடைக்கு மட்டும்தான் வருமா? சூட மட்டும்தான். எப்போ காலையில் போய் விட்டு வரீங்களா வலையை, இல்லை போய் உடனே கொண்டு வரதாண்ணா? கருப்பை பார்த்து பிடிக்கிறது. மீனுக்கும் பார்க்க வேறு வழி கூட்டமாக வருதுல்ல. ஆமாம், அதை பார்த்து வளைஞ்சி வெளியே போடுறீங்களா? கலர் வீடியோ ஏற்ற முடியாமல் ஏற்றின வீடியோனா போடுறீங்களா? ஏன் வச்சிருக்கீங்களா? ஆனால் கழிக்கிறது கரை கொண்டு வந்துடுவீங்க. எல்லா மீன் ஏற்ற முடியாமல் ஏற்றி வந்துருக்காங்க. அவ்வளோ மீன் வந்துருச்சுண்ணா. இதெல்லாம் இருக்குது இன்ஸ்டாகிராமில். இந்த வெள்ளத்தில் இப்போ எத்தனை பேர் போவியா? 8 பேர் போகிறோம். 8 பேர். ஆள் வேணும் கடலுக்கு. எத்தனை 4-5 பேர் கூட போயிடலாம். நான் கரையை ஆள் மீன் தட்டுறது. மீன் தட்டுறதுக்கு 4 பேர் எக்ஸ்ட்ரா வேணும்ண்ணா. 10 பேர் கூட பத்தாது. இது காலையில் தான் போகணும், சாயந்தரம் தான் போகணும் கணக்கில். இப்போ மீன் கிடக்கோ அப்போ போய் பிடிச்சிட்டு வர்றது எவ்வளோ நேரம் ஆகும்? போயிட்டு இப்போ இங்கேருந்து போயிட்டு அங்கே வர்றதுக்கு மீனை பார்த்தோன்னே இப்போ என்ன பண்ணுறது? பார்த்தா தான் வரும். நின்று பார்ப்பியா? மீன் இல்லைன்னா திரும்ப வீட்டுக்கு போயிடுவியா? போட்டில் போகும்போது பார்ப்பான். சரி, மீனை பார்த்தா வளையிறது வர்றது. எல்லாரையும் நட்டம் 2000 ரூபா. இப்போ இன்னைக்கா? இல்லை சொல்கிறேன். வந்து போட்டு போய் எடுத்துகிட்டு போய் பார்க்கறதுக்கு 10 கடை போனோம்னா 2 கடை பிடிக்கலாம். 10 கடல் போனால் 2 கடல் பிடிக்கலாமா? 2 கடை 3 கடை பிடிக்கலாம். எல்லாரையும் நட்டமாக தான் வரணும். இதெல்லாம் கருப்பு மீன் தானே பார்க்கணும். கருப்பை பார்த்தா தான் வளையணும். கருப்புனா
கூட்டமாக வரமுடியா வேணும். ஆமாம். இப்போ சாயந்தரத்தில் பிடிச்சிட்டு வந்தாலும் வாங்க ஆள் இருக்குமாண்ணே? கம்பெனியில் வாங்கிடுவா. ரேட்டு 13 ரூபா. உங்களுக்கு எடுக்கிறது, உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறது. அப்போ நீங்கள் டன் கணக்கில் தான் கொண்டு வரணும். ஆமாம். 2 லட்ச ரூபாய்க்கு வலை போட்டு 13 ரூபாய்க்கு எப்படி கட்டு? இந்த வலை 2 லட்ச ரூபாயாண்ணே? போட 2 லட்ச ரூபா புதுசு வாங்குறதுக்கு. இது எவ்வளோ நாளைக்கு இந்த பிடிக்கலாம்? அப்போ இந்த 2 லட்ச ரூபாய்க்கு இந்த வலை வாங்கினா இந்த வலை அழிகிறதுலையும் முடிக்கலாம். 1 வருஷம் முடிக்கலாம். 1 வருஷம் பிடிக்கலாம். அப்புறம் 1 வருஷம் மாடு மாற்றணும். அது ஒரே அங்கங்கே இந்த மாதிரி பிஞ்சு இருந்துச்சுன்னா தச்சுக்கிருவிய. சின்ன பீத்தில் தான் பொத்திடலாம். இதுனா வந்துட்டு பொத்த முடியாத பீச்சை மால் வைக்கிற மாதிரி இருக்குங்க. மால் இல்லாதனால இப்போதைக்கு கடலுக்கு போகிறதுக்காக பிறஞ்சிட்டு இருக்கோம். ரொம்ப பெரிய பித்தல்னா மாலை ஜாயின் பண்ணிடுவீங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு மாலை இந்த நடுவில் ஜாயின் பண்ணிடுவீங்க. இப்படி எங்கெல்லாம் கிழிசல் ஏற்பட்டிருக்கோ அந்த இடங்கள்லாம் பார்த்து வலைகளை கரெக்டாக தச்சா மட்டும்தாங்க அடுத்த முறை மீன்களை மிஸ் பண்ணாமல் பிடிச்சிட்டு வர முடியும். இல்லைன்னா ஓட்டைகளில் வந்து மீன்கள் தப்பிச்சு போயிடும். போயிட்டு வர சிரமம் தாங்க மிச்சம். மீன்பிடி தொழில் அவ்வளோ சுலபமானது கிடையாதுங்க. ஏன்னா இவ்வளவு சிரமங்களை சந்திச்சா மட்டும்தான் மீன்களை பிடிச்சிட்டு வர முடியும். அதுவும் இல்லாமல் கடல்லையும் போராடணும், கரையிலையும் போராடணும். ரொம்ப கஷ்டமான தொழில் தாங்க இந்த மீன்பிடி தொழில். பாருங்க, காலையிலேருந்து 7 பேர் சேர்ந்து வேலை செஞ்சுமே சிறிதளவு வலைகளை மட்டும்தான் தைக்க முடிஞ்சிருக்கு. இன்னும் இவ்வளவு கிடக்குங்க வலை தைக்க வேண்டியது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை முடித்தா மட்டும்தான் அடுத்த தடவை கடலுக்கு போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் மீன்களை பிடிச்சிட்டு வர முடியும். இதுதாங்க இவங்க போகிற தராத்து. ஆமாம், தராத்துனா ஃபைபர் போட்டு தாங்க நம்ம தராத்துன்னு சொல்லுவோம். இந்த தராத்து மூலமாக தான் போய் சூட மீன்களை பிடிச்சிட்டு வர்றாங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com